சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறலுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஒரு தெய்வீக பலன் நமக்கு உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவ பலன் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஒரு தெய்வீக பலன் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்து பார்த்தோம், இந்த பூமியில பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நம்முடைய எல்லா சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உலக இரட்சகர். அப்ப சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே பலி. இன்னைக்கு நிறைய ஆடு அடிக்கிறாங்க, கோழி அறுக்கிறாங்க, பாவம் போகும்படியா பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லி. ஆனா அதை விட வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவே இந்த பூமியிலே நமக்காக கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்படியா சிலுவையிலே இரத்தம் சிந்தப்பட்டது. அடுத்து பார்த்தோம், நம்மேல் இருக்கக்கூடிய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். நம் மீது சாபம் இல்லை. இன்னைக்கு உலகம் சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு சாபம் இருக்குன்னு. ஆனா நம்ம மேல ரட்சிக்கப்பட்ட நம் மீது சாபம் இல்லை. அந்த சாபம்லாம் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அடுத்து நான் சொன்னேன், இன்னைக்கு தெய்வீக சமாதானம் இருதயத்துல ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்ய வேண்டும். ஏன்னா தேவன் கொடுக்கிற சமாதானம் இடத்தில் வருகிற பொழுது தேவனோடு நாம் சமாதானமாகிறோம். நாம் பாவிகளாய் இருந்த பொழுது, அக்கிரமக்காரராய் இருந்த பொழுது, துரோகிகளாய் இருந்த பொழுது தேவன் தம்முடைய குமாரனையே அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்ததுனால தேவனுடைய அன்பை நினைத்து பார்க்கிற பொழுது நம்ம பாருங்க, அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் நமக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப தேவனோடு ஐக்கியம் ஆயிட்டோம் அப்படின்னா மற்றவர்களோடு ஐக்கியமாகிறது எளிதாகிறது. ஏன்னா உண்மை உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், கற்புள்ளவர்கள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூட வேண்டுதல்னால நம்ம தேவனுக்கு நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துகிற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும்.